Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and here we begin a detailed discussion on Robert Frost, Mending Wall. Robert Frost is the nature poet of America. எப்படி நம்ம இங்கிலாந்துல வந்து யாரை செலிப்ரேட் பண்றோம் நேச்சர் போயட்னு? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இஸ் த நேச்சர் போயட் ஆஃப் இங்கிலாந்து. அதே மாதிரி அமெரிக்கால அந்த ரொமான்டிக் ட்ரெடிஷன்ல அதே ரொமான்டிக் விகரோட எழுதின ஒரு ரைட்டர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். கண்ட்ரி ஸ்பேஸை பத்தி எழுதுவாரு. ஆனா அவர் எழுதும்போது வெறும் சிம்பிளா சொல்லாம கொஞ்சம் பிலாசபைஸ் பண்ணுவார். ரொம்ப பிலோசாபிக்கல் டெப்த் இருக்கும், கலோக்கியல் ஸ்லாங் இருக்கும். ஒரு கிராமப்புறத்துல மக்கள் எப்படி எழுதுவாங்களோ ரொம்ப சிம்பிளான டிக்ஷன் இருக்கும், ஆனா highly philosophical thoughts இருக்கும். He has impacted the lives of many. Robert Frost. இப்போ அவரை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போமே. ராபர்ட் ஃப்ராஸ்ட் உடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய முழு பெயர் ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட். இவர் வந்து இஸ் a celebrated American poet of the 20th century. சரி, எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was born in San Francisco. சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியால பிறந்தார். ஆனால் அவர் என்ன பண்றாரு, கலிபோர்னியால இருந்து எங்க போயிட்டாரு, மசாச்சுசெட்ஸ் போனாரு. அண்ட் he attended two universities. என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா, டார்மவுத் யூனிவர்சிட்டி அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. பட் he never earned a degree. அப்புறம் டியூ டு த ஃபேமிலி கண்டிஷன் என்ன பண்ணாரு, he struggled doing many jobs. ஃபார்மிங் பண்ணியிருக்கிறாரு, அது இல்லாம நிறைய வேலைகள் பார்த்து கடைசியா ஒரு போயட்டா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டார். இந்த மாதிரி அமெரிக்கால நிறைய போயிட்ஸ் இருக்கிறாங்க. பல வேலை, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் ஜேர்னலிஸ்ட் ஆவாங்க, போயட் ஆயிடுவாங்க. நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் மாதிரி இங்கிலாந்துல, இவர் அமெரிக்கால அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ், அதனுடைய டைட்டில் என்ன, இதெல்லாம் ரொம்ப தெரியணும். த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம் உடைய டைட்டில் வந்து it is titled The Boys, A Boy's Will. A Boy's Will. இது 1913ல இங்கிலாந்துல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்தது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க், அனதர் போயட்ரி கலெக்ஷன். ஏன் முக்கியம்னு சொல்றோம்னா, நமக்கான போயம் என்ன போயம், மெண்டிங் வால், பர்ச்சஸ், அந்த ரெண்டு போயமே எதுல வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போயட்ரி கலெக்ஷன்ல தான் இருக்கும். எந்த போயட்ரி கலெக்ஷன்ல, நார்த் ஆஃப் பாஸ்டன். And the North of Boston, when was it published? It was published in 1914. Is the idea clear, teachers? Yes, sir. அடுத்தது ஒரு என்ன பண்ணாரு, அமெரிக்கால இருந்து இங்கிலாந்துக்கு வந்தாரு. இங்கிலாந்துல கொஞ்ச நாள் தங்கிட்டு திருப்பி எங்க போயிட்டாரு, he went to United States and he became attached to a place called New England. And இவருடைய நிறைய போயத்துல what is the backdrop அப்படின்னு கேட்டீங்கன்னா, the New England landscape, particularly Hampshire அப்படிங்கிற இடம் பத்தியும் இவருடைய போயத்துல சொல்லியிருப்பார். அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த மக்களுடைய மதிப்பீடுகள், அப்புறம் அந்த மக்களுடைய அன்றாட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இவரு போயம் எழுதியிருப்பார். அதுல இருந்து நமக்கு வந்து பெரிய இன்சைட்ஸ் நமக்கு கொடுப்பாரு. சிம்பிளா இருக்கும், பட் அதுல இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு போறது ஒரு பெரிய பெரிய இன்சைட்டா இருக்கும். சரி, இவரை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னா, இவர் 4 முறை என்ன பண்ணியிருக்கிறாரு, புலிட்சர் பிரைஸ் வாங்கி இருக்கிறார் கவிதைகளுக்காக. 4 முறை அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா புலிட்சர் பிரைஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹையஸ்ட் லிட்டரரி ஆனர் இன் அமெரிக்கா. அமெரிக்கர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயர்ந்த விருதான, இலக்கிய விருதான புலிட்சர் பிரைஸ் எத்தனை தடவை, எத்தனை முறை, 4 முறை வாங்கியிருக்கிறார். 4 முறை. எந்தெந்த வருஷத்துல வாங்கினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அதையும் கேதர் பண்ணி போட்டிருக்கேன். ஆனர் நியூ ஹாம்ஷயர், a poem with notes and grace notes அப்படிங்கிற ஒரு போயம் 1924ல அவருக்கு அந்த புலிட்சர் பிரைஸ் வாங்கி கொடுத்தது. அப்புறம் கலெக்டட் போயம்ஸ் 1931க்காக அவருக்கு புலிட்சர் பிரைஸ் வழங்கப்பட்டது. A Further Range அப்படிங்கிற ஒரு போயம் கலெக்ஷன் 1937ல இந்த போயத்துக்காகவும் புலிட்சர் பிரைஸ் வழங்கப்பட்டது. அப்புறம் A Witness Tree 1943 அந்த பர்டிகுலர் வால்யூம்காகவும் இவருக்கு
புலிட்சர் பிரைஸ், மொத்தம் 4 புலிட்சர் பிரைஸ். அடுத்தது இவர் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாருன்னு இவருக்கு ஒரு உயரிய விருது கொடுத்தாங்க. என்ன விருது அப்படின்னா காங்கிரிகேஷனல் கோல்டு மெடல் என்பது அவருக்கு வழங்கப்பட்டது 1960. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இவர் ஏன் சார் அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க? 1960 என்ன அவார்டு கொடுத்தாங்க? ஓகே, காங்கிரஷனல் கோல்டு மெடல். காங்கிரிகேஷனல் சொன்னேன், காங்கிரஷனல் கோல்டு மெடல் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா பிகாஸ் the American government felt and the people felt that his poetry has engaged, has enriched the culture of United States and added to the philosophy of the world. அமெரிக்க கல்ச்சரை என்ன பண்ணுச்சு? என்ரிச் பண்ணிருக்கு. அதே நேரத்துல இந்த உலகத்திற்கு பெரிய தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த காங்கிரஷனல் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. ரைட். அதற்கப்புறம் இவருடைய போயிட்ரில ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா த கொலோக்கியல் ஸ்லாங், பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சாமானிய மனிதன் பேசுவதை போல் இருக்கும். அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாடர்னிஸ்ட் ஸ்டைல்ஸையும் தன்னுடைய போயிட்ரிக்குள்ளார கொண்டு வந்தாரு. ஓகே, அப்ப இவருடைய போயம் வந்து ஒரு ஏரியாவை மையப்படுத்திய கவிதையா இருந்ததுனால இவருடைய போயம் பிகேம் அசோசியேட்டட் வித் ரீஜனலிசம். ஒரு ஏரியாவை பத்தி அவர் அதிகமா எழுதுறாரு. எதை பத்தி அப்படின்னா த ரூரல் நியூ இங்கிலாந்து செட்டிங். இந்த ரூரல் நியூ இங்கிலாந்துல நிறைய இடங்கள் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய இடங்களை பற்றி இவர் பேசியிருப்பாரு. சரி, இவருடைய தீம் என்ன தீம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா இவர் எந்த தீமை பத்தி எழுதினார் அப்படின்னா நேச்சரை பத்தி, இயற்கையை பத்தி நிறைய பேசியிருப்பார். ஹியூமன் நேச்சரை பத்தி பேசியிருப்பார். அப்புறம் ஹியூமன் எப்படி தன்னையே ஐசோலேட் பண்ணிக்கிட்டான், மற்ற மனிதனிடமிருந்து ஒரு மனிதர் எப்படி தன்னையே தனிமைப்படுத்தி கொண்டான், அப்புறம் எப்படி மக்கள் வந்து தங்களுக்கு இடையே சுவர் எழுப்பி வாழ்ந்தார்கள், அப்புறம் மக்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் டிலம்மா, நான் இங்க இருக்கதா அங்க இருக்கதா, இந்த நாட்டுக்காரனா அந்த நாட்டுக்காரனா அப்படிங்கிற மாதிரி. அதற்கப்புறம் சாய்ஸஸ் இன் லைஃப் பத்தி பேசியிருக்கிறார். நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச போயம் இருக்குமே, என்ன போயம்? Two roads diverged in a yellow wood, and sorry I could not take both and be one long traveler அப்படின்னு ஒரு போயம் தொடங்குமே. What is the title of the poem? The road not taken. The road not taken. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போயம். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான போயம், ஆஃபன் anthologised, நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் வந்திருக்குமே, ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் a snowy evening. ஒரு சிம்பிளான ஒரு நிகழ்வை வச்சு சொல்லிட்டு அதுல இருந்து லாஸ்ட் ஸ்டான்ஸால பிலாசபைஸ் பண்ணுவாரு. என்ன லாஸ்ட் ஸ்டான்ஸா? The woods are lovely, dark and deep, and I have promises to keep, miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருந்தது. நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அதை பத்தி பேசியிருக்கிறார், அதை பத்தி எழுதிய வச்சிருக்கிறார். அந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா வந்து தன்னுடைய டேபிள்ல வச்சிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிலசாபிக்கல் டெப்த் உள்ள ஒரு ரைட்டர் தான் நம்ம ரைட்டர். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய போயம் எழுதியிருக்கிறார். அந்த போயம் பாத்தீங்கன்னா மேஜர் ஒர்க் பாய்ஸ் வில், நமக்கு 1913 வந்த ஒர்க் நமக்கு தெரியும். அப்புறம் நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிற ஒர்க் தெரியும், இதெல்லாம் ஒரு சம்மேட்டு. அப்புறம் மவுண்டன் இன்டர்வல் 1916 அப்படின்னு ஒரு வால்யூம் வந்தது. அப்புறம் நியூ ஹாம்ஷயர் அப்படின்னு ஒரு வால்யூம் வந்தது 1923. அதுக்கப்புறம் ஃபர்தர் ரேஞ்ச் 1936 அதுல ஒரு வால்யூம் கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் A Witness Tree அப்படிங்கிற ஒரு வால்யூம் கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, நவ் கமிங் டு த பப்ளிகேஷன் டீடைல்ஸ் ஆஃப் மெண்டிங் வால். இதை தனியாவே நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் தனியா பார்ப்போம். இப்போ நம்ம அதை பிரேக் பண்ணுவோம். இது வரைக்கும்